நாச்சியார் திருமொழியில் 14ஆம் திருமொழியில் 2ஆம் பாசுரம் பார்க்கலாம். அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே. கணங்களோடு மின்மேகம் கலந்தாற்போல வனமாலை மினுங்க நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஆண்டாள் சொல்கிறா, நான் வருந்தி அழியும்படியாக என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். ஆனால் முன்னாடி என்ன சொன்னார்? என் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ என்னை வருத்தப்பட வச்சுட்டு பிரிஞ்சு போயிட்டார். எங்கே போனார் பார்த்தா ஆயர்பாடிக்கு போயிட்டார். அங்கே உள்ள ஆயர்பாடியில் எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக அவளோட சேர்ந்து விளையாடி அவள் அனுபவிக்கும்படியாக அங்கே போயிட்டார். அவரோட வாய் இருக்குல்ல, திருவாய், அது அப்படியே வெண்ணமனம் கமலும். அப்படிப்பட்ட கோவர்தனனை, அந்த பசுக்களெல்லாம் மேய்ப்பார் இளங்காளை, அவரை பார்த்தேளா அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. அதுக்கு தோழிகள் சொல்கிறா, ஆமாம், இந்த சிறுவர்கள் இருக்கா இல்லையா, தோழர் கணங்கள், அந்த கூட்டத்தோடு அப்படியே மின்னலும் ஒரு கருமேகமும் கலந்தார் போல அவர் ஒரு கருமேகம் மாதிரி இருப்பார். அவர் கழுத்தில் வனமாலை, இந்த மாலாக்காரன் கொடுத்தானே அந்த மாலையை அப்படி போட்டுண்டு மினுங்க நன்னா விளையாடின்னு இருக்காராம். குதிச்சு நன்னா விளையாடுறாராம். அவரை நாங்கள் விருந்தாவனத்தில் பார்த்தோமே அப்படிங்கிற தோழிகள்.